திமுக போதைப்பொருள் விற்பவர்களிடமும் லாட்டரி விற்பவர்களிடமும் காசு வாங்கி கட்சியை நடத்துவதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கன்னியாகுமரி மாவட்ட பரப்புரையில் தெரிவித்துள்ளார். வாங்கிய கட்சி பாரதிய ஜனதா. எங்கெல்லாம் இடி ரைடு போச்சோ, அமலாக்கத்துறை சோதனை போச்சோ, அந்த முதலாளிகளிடத்தெல்லாம் பணம் வாங்கியிருக்காங்க. இல்லைன்னு சொல்ல சொல்லு. 6650 கோடிக்கு மேல பணம். நான் வந்தா ஊழலை ஒழிச்சிருவேன், கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன். எங்க ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? அவன்கிட்ட வாங்கி ஒழிக்கிறதா? எப்படி ஒழிக்கிறது? பாகிஸ்தான்ல இருக்கிற நிறுவனத்துக்கு காசு வாங்கியிருக்கு. அதுவும் புல்வாமா மாவட்டத்தை தாக்குதலுக்கு பிறகு. அதுக்கு அடுத்தபடியா அம்மா மம்தா வாங்கியிருக்காங்க. அப்புறம் காங்கிரஸ், அப்புறம் திமுக. எப்படி கட்சி நடத்துது? ஒண்ணு போதை பொருள் வித்தவன்ட்ட, இன்னொன்னு லாட்ரி வித்தவன்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துது. ஆட்சி சாராயம் வித்து நடத்துது. டாஸ்மாக் காசு வச்சு நடத்துது. 39 உறுப்பினர்களை கொடுத்திருக்கோம். தமிழ்நாடு, புதுச்சேரி உள்பட 39 உறுப்பினர்கள், நாடாளுமன்றத்துக்கு உறுப்பினர்கள். 39 உறுப்பினர்களை கொண்டு போய் இந்த நாட்டு மக்களின் பிரச்சனைக்கு குரல் எழுப்பியது, பேசியது, பதிவு செய்த கருத்துகள், இந்த மண்ணு மக்களும் எதிர்கொள்ற சிக்கல்களுக்கு ஒன்று கிடையாது. ஈத்தேன் எடுக்கிற அந்த திட்டத்தை கொண்டு வந்ததை பெருமையாக பேசியவர்கள் இவர்கள். மக்கிய மரக்கழிவில் இருந்து சிங்கப்பூர் எடுக்கிறது மீத்தேனை, பயோகேஸை. அப்படி நீங்க எடுத்துக்கொள்ள முடியாதா? செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.